இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, எளிமையான வாழ்வியல் பரிகாரம். அதாவது எவ்வளவோ பரிகாரங்கள் எல்லோரும் செய்கிறாங்க. ஆனால் எளிமையான பரிகாரத்தை இந்த வீடியோவில் ஒரு 5 பரிகாரத்தை நம்ம பார்ப்போம். அதாவது உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம். அதுக்கு என்ன மாதிரி தீர்வு தேடணும் அப்படின்னு தெரியாமல் இருக்கலாம். என்ன பரிகாரம் செய்கிறதுன்னு புரியாமல் இருக்கலாம். அப்படிப்பட்டவங்க அதாவது காலச்சக்கரப்படி இருக்கக்கூடிய பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது எல்லாருக்குமே பொதுவானது. யார் பண்ணாலுமே இது சக்ஸஸ் ஆகும். அப்படிப்பட்ட ஒரு 5 பரிகாரத்தை பார்ப்போம். இப்போ ஒருத்தங்களுக்கு தொழில் பண்ணுறாங்க. தொழிலில் ஒரு பெரிய வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, மாமியாரை நன்றாக கவனிச்சுக்கொள்ளணும். அதாவது மாமியார் நல்லா பார்த்துக்கணும். மாமியாருக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் செஞ்சு கொடுக்கணும். அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, தொழிலில் சிறப்பான மேன்மை உங்களுக்கு கிடைக்கும். ஏன் அப்படின்னா, 10ஆம் இடங்கிறது தான் மாமியார். 10ஆம் இடங்கிறது தான் தொழில். 10ஆம் இடம் ஏன் மாமியார் அப்படின்னா, உங்கள் ஒய்ஃப் 7ஆம் இடம். அதாவது லக்னங்கிறது நீங்கள், 7ஆம் இடங்கிறதுக்கு ஒய்ஃபு. அப்போ ஒய்ஃப்னுடைய தாய் தானே மாமியார். அப்போ 7ஆம் இடத்துக்கு 4ஆம் இடம் தான் 10ஆம் இடம். அப்போ 10ஆம் இடத்தை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணால் தான் தொழில் சிறப்பாக இருக்கும். அப்போ நீங்கள் மாமியார் நல்லா கவனிச்சுக்கிட்டாலே தொழில் சிறப்பாக ஓடும் அப்படிங்கிறது தான் இதில் சொல்ல வரக்கூடிய விஷயம். அதுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கக்கூடிய சீக்ரெட் இது. அடுத்து, வருமானம் அதிகரிக்க என்ன பண்ணணும்? நிறைய வருமானம் தேவை. வருமானமே இல்லை. அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, வயசான பெண்கள் இருக்காங்கள்ல, அவங்களுக்கு காமாட்சி விளக்கு 10 விளக்கு தானம் பண்ணணும். வயதான பெண்களுக்கு காமாட்சி விளக்கு 10 விளக்கு தானம் பண்ணும்போது வருமானம் நிச்சயமாக அதிகரிக்கும். ஏன் இது நடக்குது அப்படின்னா, கார்த்திகை நட்சத்திரம் தான் சந்திரன் உச்சமாகக்கூடிய நட்சத்திரம் காலச்சக்கரப்படி. அப்போ சந்திரன் உச்சமாகக்கூடிய ராசி ரிஷபராசி. உச்சமாகக்கூடிய நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம். இது காலச்சக்கரத்துக்கு 2வது வீடு. இது ரிஷபம். அப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, கார்த்திகை நட்சத்திரங்கிறது ஒரு அக்னி நட்சத்திரம். அதாவது ஒரு ஹீட்டை உருவாக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம். அதனுடைய தேவதை அக்னி பகவான். அப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு விளக்கில் நெருப்பு எரிஞ்சிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா கார்த்திகை நட்சத்திரம் ஆக்டிவேட் ஆயிரும், சந்திரனும் ஆக்டிவேட் ஆயிரும். அப்படி ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வருமானம் வந்துடும். அப்போ பெண்கள் காமாட்சி விளக்கு மூலிமா அந்த விளக்கை ஏற்றி விட்டாங்க. காமாட்சி விளக்கில் ஒரு தீபத்தை ஏற்றி விட்டாங்க அப்படின்னா உங்களுடைய வளர்ச்சி பல மடங்கு அதிகரிக்கும். அதனால் என்ன பண்ணணும், வயசான பெண்கள் இருக்காங்க, கோயிலில் இருக்காங்க, அல்லது எங்கேயோ பார்க்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கு காமாட்சி விளக்கு 10 விளக்கு வாங்கி தானம் பண்ணுங்கள். அவங்க விளக்கேற்ற உங்கள் லைஃப்பில் வருமானம் அதிகரிக்கும். இதுதான் காலச்சக்கர பரிகாரம். அடுத்து பார்த்தீங்கன்னா, திருமண வாழ்க்கை சிக்கலாக இருக்குது, அல்லது திருமணமே நடக்கலை, வேகமாக நடக்கணும் திருமணம். அதுக்கு என்ன பண்ணுறது? திருமண தடை ஏற்பட்டுகிட்டே இருக்குது. இதை நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னா அதுக்கும் காலச்சக்கரத்தில் பரிகாரம் இருக்குது. துலாபாரம் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. தராசு மாதிரி இருக்கும் துலாபாரம். அந்த துலாபாரத்தில் இடைக்கிடை கல்கண்டு தானம் பண்ணணும். கல்கண்டுங்கிறது சுக்கிரன். அப்போ அதை உங்கள் வெயிட்டுக்கு ஈக்குவலாக நீங்கள் ஒரு தராசில் உட்காந்துக்கணும். இப்போ நீங்கள் 80 கிலோ இருக்கீங்க அப்படின்னா 80 கிலோ கல்கண்டை நீங்கள் துலாபாரம் கொடுக்கணும். அது எந்த கோயிலுனாலும் நீங்கள் கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு இந்த திருமண தடை நீங்குங்க. இது நீங்கள் செஞ்சே பார்க்கலாம். கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். எளிமையான பரிகாரம் தான். நீங்கள் யார்கிட்டையும் எதையும் கேட்க தேவையில்லை. இதை நீங்கள் யார்ட்டையும் கேட்காமலே இதை செஞ்சால் கூட உங்களுக்கு தோஷ நிவர்த்தியாகி நிச்சயமாக திருமணம் நடக்கும். ட்ரை பண்ணி பாருங்களேன். எவ்வளவோ பரிகாரம் பண்ணுறீங்க பணம் செலவழித்து. கோயிலில் போய்ட்டு இடைக்கிட தானம் பண்ணுங்களேன். துலாபாரத்தில் போய்ட்டு இடைக்கிட கல்கண்டு தானம் பண்ணுங்கள். ஏன் இது பண்ணால் சிறப்பாக இருக்கும் அப்படின்னா, 7ஆம் வீடு துலாம் ராசி. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு கோயிலில் போய்ட்டு இடைக்கிட கல்கண்டு தானம் பண்ணால் திருமணம் சீக்கிரமாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து, குழந்தை பாக்கியமே இல்லை, புத்திர தடை இருக்குது, கல்யாணமாகி 10 வருஷம் ஆகி குழந்தை இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம், பழனிமலை அடிவாரத்தில் பழனிமலைக்கு போகணும். ஏன் பழனிமலைக்கு போகணும் அப்படின்னு டவுட் வரும்ல. ஏன் பழனிமலைக்கு போகணும் அப்படின்னா, சூரியன் காலச்சக்கரத்துக்கு 5ஆம் இடம். சூரியனுடைய வீடு சிம்மராசி. அப்போ 5ஆம் இடங்கிறது குழந்தை தானே. அப்போ அதனுடைய அதிபதி யார்? சூரியன் தானே. சூரியன் உச்சமடையக்கூடியது எந்த நட்சத்திரம்? அஸ்வினி நட்சத்திரத்தில் உச்சமடையுது. இப்போ காலச்சக்கரப்படி 1வது ராசி தான் அஸ்வினி. அஸ்வினி நட்சத்திரங்கிறது 1வது வீடு. அப்போ அதாவது செவ்வாய் முதல் வீடு செவ்வாயினுடைய வீடு. முதல் நட்சத்திரம் கேதுனுடைய நட்சத்திரம் அஸ்வினி. அப்போ செவ்வாய் கேதுக்குரிய ஸ்தலம் பழனி. இப்போ பழனி முருகன்கிட்ட போயிட்டு நீங்கள் வேண்டுதல் வைக்கக்கூடாது.
பழனி மலையில் பழனி மலைக்கு அடிவாரத்தில் திரு ஆவினன்குடி கோயில் அப்படின்னு ஒன்று இருக்குது. பழனி மலைக்கு போயிட்டு முருகனை தரிசிச்சுட்டு அந்த கோயிலுக்கு அடிவாரத்தில் திரு ஆவினன்குடி கோயில் அப்படின்னு ஒன்று இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய குழந்தை வேலாயுத சுவாமி அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். குழந்தை வேலாயுத சுவாமி அப்படிங்கிற தெய்வத்தை நீங்கள் வணங்கிட்டு குழந்தை வரம் வேண்டும் அப்படின்னு நீங்கள் கோரிக்கை வச்சுட்டு வாங்க. ஏதோ ஒன்று வேண்டிக்கோங்க, இது பண்ணால் நான் இது பண்ணுறேன் அப்படின்ட்டு, நடந்தால் இதை நான் பண்ணுறேன் அப்படின்னு வேண்டிக்கிட்டு கோரிக்கை வச்சுட்டு வாங்க. நிச்சயமாக குழந்தை பாக்கியம் உண்டாகும். இது நிறைய பேருக்கு உண்டாயிருக்குது அப்படிங்கிறது தான் நிரசனமான உண்மை. ஏன் இது குழந்தைக்கு மட்டும் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, குழந்தைக்குரிய காரகன் சூரியன், காலச்சக்கரத்துக்கு 5ஆம் இடம். அந்த சூரியன் உச்சமடைகிறது அஸ்வினி நட்சத்திரம். அஸ்வினிங்கிறது பழனிமலை முருகன். அப்போ பழனிமலைக்கு முருகனுக்கு அடிவாரத்தில் தான் இந்த குழந்தை வேலாயுத சுவாமி இருக்கார். அவரை வேண்டிட்டு கேளுங்க. குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்க அங்கே போய் வேண்டாங்கன்னா குழந்தை கிடைக்கும். கடைசி பாயிண்ட் சொத்து நிறைய சேர்க்கணும், நிலப்புலங்கள் வாங்கணும், அது சேர மாட்டேங்குது. இதுக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னா, படிக்கும் குழந்தைகளுக்கு கல்வி உதவி செய்யுங்க. யாருக்கா படிக்கிறதுக்கு பணம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு பண உதவி செய்யலாம் படிக்கிறதுக்கு. இல்லை இதெல்லாம் என்னால் முடியாது அப்படின்னா நிறைய முருங்கை மரம் வீட்டில் வளர்த்துருங்க. அந்த மாதிரி வளர்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நிச்சயமாக நிறைய சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு அமையும். ஏன் அப்படின்னா, செவ்வாய் நீசம் அடைகிறது ஆயில்ய நட்சத்திரம். அப்போ ஆயில்யங்கிறது முருங்கை மரத்தை குறிக்கும். அப்போ முருங்கை மரம் நிறைய வளர்த்தாலே சொத்து உங்களுக்கு கிடைக்கும். செவ்வாய் ஆக்டிவேட் பண்ணுறோம். செவ்வாய் வீக்காக இருக்குது அந்த இடத்துல. அதை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணும்போது உங்களுக்கு சொத்தமையும். இப்போ உங்களுக்கு டவுட் வரலாம், எல்லாம் உச்சத்தை தானே பார்க்கணும், நீ எதுக்கே நீசத்தை பார்க்குற அப்படின்னா, நீசம் தானே வீக்காக இருக்குது, அதை ஆக்டிவேட் பண்ணால் தான் உங்களுக்கு வளர்ச்சி கிடைக்கும். இப்போ ஒருத்தன் கோடிக்கணக்கில் சொத்து இருக்குது, அவன் உங்கள்கிட்ட 10 லட்சம் எதிர்பார்த்து உட்காந்துருப்பானா? யார்கிட்ட இல்லையோ அவங்க தான் எதிர்பார்த்து காத்திருப்பாங்க. அப்போ இல்லாததை ஆக்டிவேட் பண்ணால் அது வெற்றி வேகமாக கிடைக்கும்னு சொல்கிறேன். இருக்கிறது ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிரும் நீ ஆக்டிவேட் பண்ணாமலே. இல்லாதவங்க அந்த நட்சத்திரத்தை ஆக்டிவேட் பண்ணும்போது நிச்சயமாக அதுவுமே ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். அப்போ நீச கிரகத்தையும் ஆக்டிவேட் பண்ணலாம், உச்ச கிரகத்தையும் ஆக்டிவேட் பண்ணலாம். எது ஆக்டிவேட் பண்ணாலுமே உங்களுக்கு வளர்ச்சி உண்டு. அப்போ வீட்டில் முருங்கை மரம் வளர்த்தா நிச்சயமாக சொத்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது காலச்சக்கரப்படி சொல்லக்கூடிய விஷயங்கள். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சிம்பிளான பரிகாரங்கள் 5 பரிகாரங்கள் நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள், சக்ஸஸ் ஆகும். நன்றி, வணக்கம்.